இப்ப இந்த ஸ்ரீலிங்க சப்தம் வந்து ஆ, பிரதமா, பிரதமே, பிரதமாக அப்படின்னு வாசிச்சிடணும்னா நீங்க ஆமா. வாசிச்சதுக்கு அப்புறமா ஆ, ரமா சப்தம் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? ஆ, வாசிக்கணும் ஞாபகம் கொஞ்சம் இது சாமி. சரி. மணி நான் சரி நான் உங்களுக்கு ரமா சப்தத்தை காமிச்சா அதே மாதிரி ஆ, இது சொல்லிடுவீங்க. அப்ப அப்ப சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க சாமி. சொல்லுவீங்க. ஆ இந்த வார்த்தையை மட்டும் பாத்துக்கோங்க. பிரதமா. சரியா? பிரதமா, பிரதமே, பிரதமாக வாசிருங்க. நான் ரமா சப்தம் எடுக்கிறேன். பிரதமா, பிரதமே, பிரதமாக. வெரி குட். இப்போ ரமா சப்தம் நான் காமிக்கிறேன்னா அது மாதிரி அதை வாசிங்க. சரியா? ஆ, அதோ வந்துருது பாருங்க ரமா சப்தம். வாசிங்கண்ணா. ஆ, हे பிரதமா, हे प्रथमे, பிரதமே, பிரதமாக. आ, हे हे प्रथमे, ஆ हे प्रथमे, ம் हे प्रथमाः, ம் प्रथमां, प्रथमे, ம் ம் प्रथमाः, ம் प्रथमाय, प्रथमया, ம் प्रथमाभ्यां, ம் प्रथमाभिः, ம் प्रथमायै, ம் प्रथमाभ्यां, ம் प्रथमाभ्यः, ம் प्रथमायाः, அண்ணா प्रथमाभ्यां, आ, பிரதமா, பிரதமாயாக. ओ प्रथमायाः, प्रथमाभ्यां, प्रथमाभ्यः, ம். प्रथमायाः, प्रथमायोः, அண்ணா प्रथमान, இங்க வந்து பிரதமயோஹோ அப்படி சொல்லிடணும். சாரி, प्रथमयोः, ம். प्रथमा प्रथमाणां प्रथमाश्रमान् தெரியல இதுல. பிரதமா நாம் தான் ஷாம் இல்ல ஆ, பிரதமா. प्रथमाणां ஆ, प्रथमाय प्रथमाय பிரதமாயாம். ஆ, प्रथमायात् இது, அண்ணா ஆ, இம்மு. இது வந்து இம்மு பிரதமாயாம். இம்மா பிரிண்டிங் இது சரி. प्रथमायां ம். प्रथमयोः ம். प्रथमासु பிரதமாசு. प्रथमासु. ரொம்ப நன்னா வாசிச்சுங்கோ ராமசுப்பிரமணியம் அண்ணா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாரி, தெரியுது. கொஞ்சம் இதாக போச்சு பரவாயில்ல. நல்லா வாசிக்கணும், நல்லா வாசிக்கணும், ஒன்னும் குறையே இல்லைண்ணா. தேங்க்யூ சாமி, தேங்க்யூ சாமி. எனக்கு சரிங்க. வயசான ஞாபக சக்தியே இருக்குல்ல சாமி, மன்னிச்சுக்கோங்க. அதுல பெருமாளுடைய அனுகிரகம். நீங்கெல்லாம் வரது எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நீங்கெல்லாம். சரியா? அப்படி சொல்லிட்டு ஆமாண்ணா. கடை லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நானு. அதெல்லாம் கிடையாது. ஓகே நீங்க தான் சாமி. எங்களுக்கெல்லாம் முன்னோடிகளே. அஹ், நமஸ்கார். ஏதோ ஆசைப்பட்டவங்க இது பண்றோம் அவ்வளவுதான். ஓகே. ஏதோ உங்களால அது புண்ணியம் கொஞ்சம் ஆசை நிறைவேறது அவ்வளவுதான். தேங்க்யூ. பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு உங்களுக்கு. தைரியமா இருக்கும். ஓகே, ஓகே. ராம் ராம். மகோதயா, இந்த சொல்லுங்க சாரதாம்மா. ஒரு ஒரு சந்தேகம் மகோதயா. சர்வநாம சப்தத்துல இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த ராம சப்தம் எல்லாம் படிச்சோம் இல்லையா? அதுல இப்ப கேட்கலாமா இல்ல அப்புறம் கேட்கவா மகோதயா? கேட்கலாம், கேட்கலாம், கேளுங்கம்மா. இந்த இதுல வந்து கடைசியா சப்தமி விபக்தியில ஷூன்னு முடியறது இல்லையா? ராமே ம், ஷூ. அது ம். மாதிரி எல்லாத்துலயுமே அந்த ஷா வர்றப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாலபாட்டத்துல சொன்னேன், அந்த ஷா அப்படிங்கிற இது வந்து ஷண்முகம் ஷா வந்து ரா ஹாலா வந்ததுன்னா அது பின்னாடியே வந்துடும் அப்படின்னு. ஆனா ஒரு சில சப்தம் மனப்பாடம் பண்றப்போ இப்போ இந்த ஜலமுச்சு சப்தம், ராஜா சப்தம் அதுலலாம் அப்புறம் ரமா சப்தத்திலேயே சூ வருது. அது ஏன் மகோதயா? அது அது ஓ, என்ன? அது அப்படியே மனப்பாடம் பண்ணிடணுமா? எனக்கு அது புரியல. சரி. நான் சொல்றேன். இப்போ ஆ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆ சப்தமஞ்சரில இருக்கக்கூடிய சப்தங்கள்ல ஆ சப்தமி விபக்தி பகுவச்சனத்துல ஷூ ஆமா அப்படின்னு முடியறது. சில ஆமா சப்தங்கள்ல சு அப்படின்னு முடியறது. இது ஆமா. ஒரே மாதிரி முடிஞ்சதுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ஒன்னு ஷூ. இன்னும் ஒரு சிலது மகோதயா இக்ஷோன்னு முடியறது. லக்ஷ்மிக்கு வர க்ஷா அது சொல்றேன், வச்சு முடியறது. ஆ சொல்றேன், சொல்றேன். ஆ ஒண்ணு முடிஞ்சதுன்னா எல்லாமே ஷூன்னு முடிஞ்சிட்டா பரவாயில்ல. இல்ல ஆமா. எல்லாமே முடிஞ்சிட்டா பரவாயில்ல. சிலது ஷூ, சிலது சு, சிலது க்ஷு அப்படின்னு முடியறது. இதை எப்படி நாங்க வந்து ஆமா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, இப்போ நம்ம வாசிக்கக்கூடிய லெவலுக்கு இத ஆ கண்டிப்பா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கம்மா. புரியுறதா? சரி சரி இருக்கக்கூடிய ஆ நிதர்சனத்தை சொல்லிடுறேன். ஏன்னா சரி ஏன்னா இது ஏன் வந்து ஷூல முடியறது சூல முடியறது அப்படின்றதுக்கு ஆ எல்லாக்கும் பாணினிய வியாக்கரண சூத்திரங்கள் தான் காரணம். புரியுறதா? சரி புரியுது. கிராமர் அந்த தான் அது. கிராமர் தான் டிபிக்கல் கிராமர். சரி ஃபுல்லா அதுல சரி மூழ்கினவா தான் அதை வந்து இது ஏன் ஆ இது ஏன் இது ஏன் சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். சரி. சரி மகோதயா. ஆ அதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த கிராமரை போய் அதை பார்த்து அதை தெரிஞ்சுட்டு இதுல ஷூனு முடியறதுக்கு இதான் காரணம், இதுல சூனு முடியறதுக்கு இதான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we need to spend at least 3 months for that portion. நான் சொல்றது புரியுறதா? அதுக்கு தனியா புரியுது நம்ம உட்கார்ந்து வாசிட்டாவே அவ்வளவு டாபிக் இருக்கு அதுல. புரியுது புரியுறதா? அதனால புரியுது நான் வந்து மகோதயா. நான் வந்து ஆ உங்க எல்லாருக்கும் என்ன ஒரு சஜஷன் கொடுப்பேன் அப்படின்னா, ஆ சப்தமஞ்சரி
பொறுத்த வரைக்கும் ஆ, அதெல்லாம் அப்படியே நொற்று பண்ணிடுங்க. நொற்று பண்றதுதான் ஒரே ஒரு வழி. புரியுறதா? சரி நொற்று பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சுலபமான ஒரு இதுல உங்களால வாசிச்சிட முடியும். புரியுறதா? அதே மாதிரி புரியுது மகோதயா. சரி, நான் வந்து இத்தனை சப்தத்தையும் நொற்று பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல நான் விவகாரம் பண்ணணும்னு நினைச்சுட்டேன். சம்ஸ்கிருதத்துல நான் ஏதாவது வாக்கியங்கள் வந்து பார்க்காம எழுதணும், தப்பில்லாம எழுதணும்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு எய்மை நம்ம வச்சுட்டு இருக்கும்போது இதை மொத்தத்தை அப்படியே நொற்று பண்றது தான் அதுக்கு வந்து சுலபமான வழி. புரியுறதா? புரியுது மகோதயா. ஏன்னா இதை நொற்று பண்றது கூட ரொம்ப சுலபம். அந்த சூத்திரங்களை நொற்று பண்றது தான் ரொம்ப கஷ்டம். சரியா? ஆமா கரெக்ட். சரி, வெரி குட். தன்யோஸ்மி மகோதயா. தன்யோஸ்மி அம்மா. இப்ப இந்த இந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல ஏதாவது டவுட் உண்டா வேற யாருக்காவது? அண்ணா நமஸ்காரம். நான் இப்பதான் என்ட்ரி ஆனா என்ன போயிட்டு இருக்கு ஒண்ணும் புரியல. இல்லைன்னா அதாவது சங்கியேய சப்தங்கள்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல பிரதம அப்படின்ற வேர்டுக்கான அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். பிரதம அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்னா முதலாவது. புரியுறதா? ஓகேண்ணா. இப்போ ஐயா சுவாமி அண்ணாக்கு டக்குன்னு புரியக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐயா சுவாமி அண்ணா வந்து ஒரு 10 கோவில்கள்ல போய் திருவாராதனம் பண்றார் அப்படின்னா அதுல முதலாவது கோவில் எந்த கோவில்? ஒரு கேள்வி வருமா வராதா? கண்டிப்பா வரும்ண்ணா. அப்போ முதலாவது கோவில் அப்படின்னும் போது இந்த பிரதமன்ற வேர்டு தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். முதலாவது, ஓகே, பிரதமம், மந்திரம். புரியுறதா? புரியுதுண்ணா புரியுது. சரி, நீங்க மந்திரம்ன்றதை வச்சு சொல்லிட்டீங்க. எனக்கு தேவாலயா அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு தெரியும், இல்ல ஆலயா அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு தெரியும்னா அப்போ இந்த இடத்துல பிரதமஹ ஆலயா, ஆலயா. பிரதமஹ தேவாலயான்னு போட்டுக்க போறீங்க. புரியுறதாண்ணா? ஓகே ஓகேண்ணா புரியுது. வெரி குட், வெரி குட். இப்போ இந்த டாபிக்ல வேற யாருக்கான ஏதாவது டவுட் உண்டா? அடுத்து ஸ்ரீலிங்கத்துக்கு போலாமா? நமஸ்காரம் ஜி. சொல்லுங்கம்மா. நான் இன்னைக்குதான் ஜாயின் பண்ணிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்பதான் அட்டென்ட் பண்றேன். இதுதான் நம்ம சன்ஸ்கிரிட்ல ஃபர்ஸ்ட் இதுதான் வருமா? ஏன்னு ஆரம்பிக்கிறது தான் இதுவா இது? அப்படின்னா புரியலமா. இப்ப நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஆல்பபெட் கத்துக்கணும்னு சொல்லுவாள்ல. ஆமா. அது மாதிரி சன்ஸ்கிரிட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டரா? ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி அதை பத்தி எதுவும் தெரியாது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பா சொல்லணும்னா நீங்க வேற பஸ் ஏறி வந்துட்டீங்க. ஓகே. ஆமா, இந்த பஸ் இல்ல, இந்த பஸ் அந்த ரூட்ல இல்ல. இல்ல போட்டது எல்கேஜி அட்மிஷன் வந்து உட்கார்ந்து இருக்கிறது போர்டு எக்ஸாம். அதான் கரெக்டா சொன்னீங்க. அது மாதிரிதான் நீங்க வந்துட்டீங்க. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பஸ்ஸை விட்டு நாங்க இறங்குங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்க பாட்டு நீங்க கலந்துட்டு இருக்கலாம். சரியா? ஓகே ஓகே ஜி, தேங்க்யூ. எங்க குருநாதர் வந்து எந்த லைனுக்கு வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாரு. ஆமா, சம்ஸ்கிருத பாலபாடம்னு ஒரு பஸ் உண்டு. அதுல நீங்க வந்துருங்க. சரியா? சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூ. அந்த டீடைல் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். அந்த குரூப்லயே பின் பண்ணிருக்கேன் மெசேஜ்ல. அதை டெக்ஸ்ட் சரிண்ணா. சரிண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.